டைம் இல்லை, சீக்கிரம் வாங்க. நாங்க படிக்கும் போதே ஃபேமிலி இல்லை, இப்போதான் ஃபேமிலி. முதல்ல ரெண்டு பொண்ணுங்க, பெரிய பொண்ணு கோவலத்து 10th படிக்குது, ரெண்டாவது பொண்ணு கண்டிதான் 6th படிக்குது. ஓன் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. உள்ள பார்த்தப்போ சந்தோஷம். என்ன பிசினஸ்ப்பா? எங்க இருக்க சொல்லுப்பா. என்ன பிசினஸ் எங்க இருக்க சொல்லு. இருப்பா, அவன் சொல்லட்டுமாப்பா. உட்காருங்க. நம்ம ஸ்கூல்ல முடிச்சதுக்கு அப்புறம் சர்வேல ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு புதுக்கோட்டை காலேஜ்ல வந்து காஸ்டியூம் சர்வே அதுக்கடுத்து டெல்லியில வேல்ஸ் இன்ஸ்டியூட்ல ஒரு வருஷம் அது முடிச்சுட்டு 2006 தொடர்ச்சியாக அப்புறம் இருக்கேன். இந்த பேண்டமிக் அப்புறம் இந்தியாவில் வந்ததுக்கு அப்புறம் போன வருஷம் அது அண்ணனோட தான் நான் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுறோம். இந்த வாய்ப்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெருந்தோழிகளோட முகங்களே எனக்கு ஞாபகம் இல்லை, இப்பதான் வந்து பார்க்குறேன். நம்ம இந்த நிகழ்ச்சியும் ஒருங்கிணைச்சு நம்ம வந்து மீட்பு வச்ச முதல்ல நண்பர் ராஜசேகரனுக்கும் ஞானசேகரனுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க தான் மக்கள் பண்ணி இந்த அத்தனை வேலையுமே பார்த்தாங்க. மகிழ்ச்சி. என் பேர் வாகமுருகன். அவர் பிரஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. என்னோட பேர் முருகன், அம்மாவட்டி. நான் வந்து +2 முடிச்சுட்டு வேற எதுவும் படிக்கல. நான் ஒரு சூழ்நிலை காரணமாக வேலைக்கு போயிட்டேன். இப்போ வந்து சேலத்தில் ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து 2 பொண்ணு படிக்குது. செகண்ட் பொண்ணு வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது. கிட்ட வாங்க, அப்பதான் கரெக்டா. ஓகே, தேங்க் யூ. என் பேர் மாரியன் தெரியும். பரந்தர்களா திருப்பூர்ல நான் அறிமுகப்படுத்திக்கொள்கிறேன். இப்போ வந்து நான் திருப்பூர்ல இருக்கிறேன். திருப்பூர்ல சொல்லிட்டேன் பேர் சொல்லுங்க. என்னுடைய பிறந்த வளர்ந்ததெல்லாம் எஸ்டேட்ல டிஎஸ்என் மேகமல் எஸ்டேட் தான். அது நண்பர்களுக்கு தெரியும். திருப்பூர் போயிட்டு ஒரு 20 வருஷம் ஆகிடுச்சு. அந்த வேலை பார்க்குறேன். ஒரு அமிர்தா பால் கம்பெனி ஒரு மார்க்கெட்டிங் சேல்ஸ்மேன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு 16 இயர்ஸாக. அப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ 2 இயர்ஸாக வந்து இப்போ நான் அந்த வேலையை ரிசீவ் பண்ணிட்டு கடவுளுடைய இறைப்பட்டிக்காக சர்ச் பாஸ்டாக இருக்கிறேன். எனக்கு மனைவி 2 குழந்தைங்க. பையன் வந்து சாலமோன் ஃபர்ஸ்ட் இயர் சைக்காலஜி படிச்சுருக்காங்க. 2வது பாப்பா கிரேஸ் படிச்சுருக்காங்க. இப்போ திருப்பூரில் தான் இருக்கிறேன். சைலன்ஸ் சொல்லு ஃபர்ஸ்ட். பொண்ணு வந்து செகண்ட் இயர் படிக்குது. பையன் வந்து சந்தோஷ் படிக்கிறீங்களா? அதே போல பையன் 11th படிக்கிறான். பொண்ணு வந்து காலேஜ் செகண்ட் இயர். இப்போதைக்கு நான் வந்து பிசிக்ஸ் டீச்சர்.
நீங்க எல்லாம் எப்படி கல்யாணம் முடிச்சீங்களா? 12வது முடிச்சுனே இல்ல 12வது முடிச்சுனே அங்க போய் கல்யாணம் முடிச்சான். கல்யாணம் முடிச்சான். அதுதான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் குரூப்லயே. நாங்களாம் 15 வருஷமா நாங்கள் கம்யூனிகேஷன் இருக்கிறோம், குரூப்ல இருக்கிறோம். காலை வணக்கம். என் பேரு லியோ அருள்தாஸ். நிறைய பேருக்கு ஞாபகம் வர விரும்பினேன். நான் 12வது முடிச்சதுக்கு அப்புறம் மதுரை நாகப்பட்டினம் கோட்டையில தங்கிவிட்டு மதுரை யூனிவர்சிட்டிஸ்ல ஓராண்டு ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷன் கோர்ஸ் படித்தேன். அதுக்கப்புறம் மதுரையில் ஒரு இடத்துல வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் ஒரு 2ஆண்டு படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கிருந்து சென்னைக்கு 2004 ஆஃப்டர் சுனாமிக்கு அப்புறம் அங்கே போனேன். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக சென்னையில இதே துறையில சுய தொழில் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு ஜெனிஃபர் 2019 ஜெனிஃபர் கல்யாணம் பண்ணோம். ஒரு பொண்ணு குழந்தை 6 வயசாகுது. எங்க பாளையத்தில் யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க. ஒரு பையன் நிகிலன், பிரான்சிஸ் நிகிலன், பிறந்து 1 வருடம் ஆகுது. 1ஆம் தான் பத்திரிகை கொண்டாடுறோம். இந்த குரூப்லேயே கடைசியா திருமணம் முடிச்சது நான் தான். இருக்கிறது சின்ன குழந்தைங்க இருக்கக்கூடிய ஆட்கள் நான் தான். நன்றி. பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். மைக் கொடு, பேச மைக்கை கொடுப்பா. அவரு ஆசாக பணியில இருக்காரு. அவரை வந்து நாங்க நண்பர் பேர் வந்து ராஜன். இவர் வந்து டாடா கன்சல்டன்சி குரூப்போட ஒரு ஜிஎஸ் 3வது அரசு அதிகாரியா இருக்கிறாரு. இந்த நண்பரை நாங்க சமீபத்துல தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இதுக்கப்புறம் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சோம் நண்பர் அழைப்பின் பேர்ல வந்திருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட பேர் வந்து சின்னதுரை. இல்ல அவர் ஆன்மீகத்துல இருக்கிறாரு. அப்ப அவரை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சென்னையில இருக்கேன். தொழிற்சாலை ஆய்வுத் துறையில ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன். வீடு வந்து பிஎஸ்சி பிஎட் தான். யூஜி வந்து இவங்க வந்து சனிக்கிழமை தான் படிச்சிருக்காங்க. சனிக்கிழமை பேர் தெரியும். வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு செலக்ட் ரமேஷ் டீ அந்த பிள்ளைக்கு இந்த பையங்களுக்கு. அடுத்த வாப்பா ராஜா. இல்ல வாடா வா. பட்டு முடி. லேப் டெக்னீஷியன் வேலை பார்த்தேன். டிஃபென்ஸ் ஆர்மி மெடிக்கல் கார்ப்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த வேலை இருக்கேன். இப்போ எஸ்ஐ போஸ்ட்ல இருக்கேன். ஜம்மு இருக்கேன். இந்த ஒரு நிகழ்வுக்கு ஆர்மி வந்துட்டு நான் வீட்டில் வந்துருக்கேன். சந்தோஷம். இந்த உதவிகளை பார்க்கணும். சந்தோஷம். இன்னும் வர வேண்டியவர்கள் நிறைய இருக்காங்க. லீவ்ல தான் வந்திருக்கீங்க. லீவ் போட்டு வந்திருக்கேன். சந்தோஷம். நன்றி நண்பர்களே. ஈஸ்வரா எந்திரி. ஒரே பையன் சிபிஎஸ்சில 10th ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அனைவருக்கும் இனிய வணக்கம். பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேர் பொன்னாளாக வரலாற்றுல எப்பயுமே இதே மாதிரி அடுத்த சந்திப்பு
கோடைக்குள்ள கொடுத்தாலும் அதை வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. பார்க்குறப்ப அந்த நினைவுகள் வந்து மறக்க முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழாசிரியரா திண்டுக்கல் பிள்ளையார்பட்ட அரசு வைப்புகள்ல அதுக்கு மேல திருச்சியில் ஒரு நாள் இருந்தாங்க. முதல்ல அப்பாயின்மெண்ட் டெஸ்ட்ல 2014 திருவாரூர் மாவட்டத்தில் அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா ஓவிய ஆசிரியரா நம்ம கண்ணன் சார் அவங்க மாதிரி ட்ரைனிங் நடத்தி ஓவிய ஆசிரியரா நான் தேனி மேலப்பட்டிக்கு நான் ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணேன். அங்கே படிச்சுட்டே தான் இப்போ அங்கே இருக்கேன். அது மாதிரி என்ன பிரச்சனை வேணுங்களா? எங்க போகிறீங்களா? அந்த பொண்ணுக்கு வடை சுரேஷ் ஈஸ்வரன் எல்லாம் ஒன்றா வருவோம். ஒரே பஸ்ஸில் வருவோம். அதே பஸ்ஸில் தான் செல்ஃபி எடுத்து வருவோம். கிண்டல் பண்ணிட்டு வருவோம். பார்க்க முடியாது. பார்க்க முடியாது. ரொம்ப அமைதியாக இருக்காங்க. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் அது மூலமா ஒரு கோப்பை வந்து 2 பேருக்கு இருக்கும். இப்போ குழந்தை சொல்ல காரணமா நான் மட்டும் நண்பர்கள் தான் ஹோட்டலில் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். அவரோட பார்த்துட்டு இருக்கேன். ஸ்கூல்ல ஒரு நாள் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். தமிழ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாடம் நடத்திட்டு இருந்தேன். லாஸ்ட் ஒரு பையன் எடுக்கிறா அப்படின்னு ஒன்னு சொல்றேன். ஏன் சார் சொல்லுங்க நீங்க நாங்களா கூட வேலை செய்யறேன். போட்டேன் நம்ம சேனல்ல லைவ் பார்த்துட்டே இருக்கேன். நான் கத்துட்டு பாடம் நடத்திருக்கேன். நான் கத்துட்டு பாடம் அண்ணா வேண்டி வந்தேன் அப்படின்னு சார் சரி நிறைய ஸ்கூலுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா பசங்களாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ள மொத்த கால வைக்கிறேன் என்னடா உள்ள சிரிக்கிறீங்க அவ்வளவு சந்தோஷமா செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனை மட்டும் முடிச்சு கொடுங்க. வர சொல்லுங்க. ஆன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்படியே பிடிச்சிக்கிறேன். ஆன் பண்ணுங்க. மைக்க பக்கத்துல வச்சுக்க. என்ன எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிகமா. ஏன்னா இந்த கிளாஸ்ல வந்து அதிகமான ஹைட் வந்து நான் ரொம்ப ஹைட் நானு. ஆனா சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஹைட்டா இருக்கிறேன்னு நினைச்சு என்ன பண்ணுவேன்னா நானே புரிஞ்சுக்கிறேன். ஆனா பின்னாடி தான் தெரிஞ்சு அந்த ஹைட்டு தான் ஐடென்டிஃபைங்கிறது எனக்கு அப்ப எனக்கு தெரியல. அப்ப ரொம்ப கூச்ச சுகமா இருந்தேன். +2 முடிச்சுட்டு வேதியியல் மேல எனக்கு ரொம்ப ஆர்வம். அதனால என்ன பண்ணேன்னா நம்ம கருத்துப்பள்ளி காலேஜ்ல பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சேன். கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு ஒரு 1 இயர் வந்து சென்னையில வேலை பார்த்தேன். சென்னையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து லா படிக்கணும் அப்படின்றது வந்து சின்ன வயசுல இருந்து ஆசை. அப்ப எப்படின்னா அது போகும்போது வீட்டுல விடல. வீட்டுக்கு தெரியாம அப்ளிகேஷன் போட்டேன். அப்புறம் லா கிடைச்சிருச்சு. கிடைச்ச பிறகு திருநெல்வேலி அரசு சட்டக்கல்லூரியில லா முடிச்சு கம்ப்ளீட் பண்ணேன். அப்பா உதவியாக இருந்து லா முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டு 2010 நம்ம பாடகி கோர்ட்ல வந்து அட்வொகேட்டா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
ஓவரால் எல்லா தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் ரெண்டுமே மெயினாக பார்த்தேன். தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் கேசஸ் இருக்கு, எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்துருக்குங்க. இப்போ மெயினாக சொன்னால் எனக்கு கூச்சம் போயிடுச்சு. முன்னாடி வந்து ரொம்ப கூச்சப்படுவேன், யார்கிட்டயுமே பேச மாட்டேன். இப்போ வந்து அந்த கூச்சம் போயிடுச்சு, மாறிடுச்சு. ஏன்னா எல்லாருமே வந்து பேசி பேசி பழகிடுச்சு. அது வந்து கடவுளுக்கு நன்றி. எனக்கு வந்து மனைவி இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. அவங்க கோல்டு மெடலிஸ்ட். ஃபர்ஸ்ட் குரூப் மேபி பாஸ் பண்ணி ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பேருமே புத்தகப்பாளையத்தில் இருக்க கிறிஸ்டன் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. என்னுடைய பையனுடைய கிளாஸ்மேட்டு நம்ம காலேஜ் 2 பேரும் ஒன்றா தான் படிக்கிறாங்க. என்னோட பையனும் காலேஜ் போயிடும், 2 பேரும் ஒரே கிளாஸ், சேம் கிளாஸ். மகிழ்ச்சி. நண்பர்கள் சேர்ந்து மிக்க மகிழ்ச்சி. பேச வாய்ப்பு வந்தது. வணக்கம். பேர் எல்லாரும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் பேர் வந்து ராஜரபாகம். தெரியுதா? தெரியல. ஸோ ஒரு 2 வருஷமா லீடரா இருந்தாங்க. நானும் ஆதிராஜாவும் வந்து சண்டை போட்டுக்கிறோம். 12th முடிச்ச உடனே 12th நான் ஆக்சுவலாக ஃபெயில் ஆகிட்டேன். 12th கெமிஸ்ட்ரி வந்து ஃபெயில் ஆகிட்டேன். அதை முடிச்சுட்டு நான் வந்து பிசிஏ முடிச்சுட்டு சென்னைக்கு போனேன். என்னோட வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா முதல் மாதம் சம்பளம் தான் 1000 ரூபா தான். ஸ்டார்ட் பண்ணி பியூர்லி வந்து காட்ஸ் கிரேஸ் தான் சொல்லுவேன். சொந்தங்கள் யாரும் இல்லை, எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்க, யாரையும் குறை சொல்ல முடியாது. ஆனால் அங்கே போய் அந்த 1000 ரூபா சம்பளத்துக்கு ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே கண்டினியூஸாக விடாமுயற்சியாக போயிட்டே இருந்தப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முன்னாடி ஏதாவது முயற்சிக்கு முன்னாடி போனேன். ஆக்சென்ச்சர், அதுக்கப்புறம் நோவாட்வேஸ், அதுக்கப்புறம் திருப்பி சென்னை வந்தேன். மெரிடாஸ் சயின்சஸ், இப்போ வந்து காட்ஸ் கிரேஸ் ஒரு சீனியர் மேனேஜர் இருக்கேன். ஸோ ஹேண்ட்லிங் ஒரு 3-4 டிபார்ட்மெண்ட் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு வந்து ஆண்டவர் கடவுள் வந்து உயர்த்திருக்கிறார் அப்படின்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் வந்ததில்லை. இந்த மாதிரி நண்பர்கள்லாம் 2014 நாங்கள் ஃபார்ம் பண்ணோம். அந்த நண்பர்களை பார்க்குறப்போ எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி. அதாவது அவங்க ஒரு தடவை அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறப்போ ஒரு புதிய அனுபவம் இப்படியெல்லாம் இருக்காங்க நண்பர்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அப்போ தான் புரிஞ்சுது. நண்பர் சொன்னார், பிரபு படிப்பினுடைய அருமை வந்து எனக்கு அப்படி தெரியல, ஆனால் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயரில் போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. காலேஜில் வந்து டாப்பர் தான் நான். இந்த காலேஜ் முடிக்கிறப்போ நான் வந்து டாப்பராகவே வெளியே வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சு முன்னேறி இங்கிலீஷ் பேச தெரியாது, அங்கே போய் கற்றுக்கிட்டோம். 6 மாதம் வந்து முயற்சி பண்ணி கற்றுக்கிட்டோம். ஸோ ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம எது முயற்சி பண்ணாலும் அது வந்து முடியாமல் போகாது. அதுவும் இல்லாமல் கடவுளுடைய கிருபை, காட்ஸ் கிரேஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ அது தேங்க்யூ. உங்களுக்கு பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னைய பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா பல வரலாறுகளை படிச்சு எல்லாத்தையும் அடிவாளம் என்னவோ இன்னைக்கு வரலாற்று ஆசிரியராக அரசு இந்த வாய்ப்பு எல்லாம் கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி. ஏன் கேட்டுங்க, நான் இந்த படிப்புல கடைசி மார்க் 559 1200. ஆனா இருந்தாலும் அன்று வாங்கிய மதிப்பெண் என்னை இன்னைக்கு உயர்த்தி இருக்குன்னா அதற்கு காரணம் வந்து நம்ம கடின உழைப்புல. அதற்கட்டே படிப்பு நான் தெரிஞ்சிச்சு. நமக்கு அன்னைக்கு என்ன தெரியும், வாங்காத அடியா ஒருக்கு அவர் எனக்கு சேரு. அதே ஒன்று சொன்னீங்க வந்தடைமா, என் இடத்த கரெக்டா காட்டுறவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு இடமே தேடி பக்கத்துல வந்து அவ்வளவு அடி அவ்வளவு விதி. ஆனா ஒரு சுவாரஸ்யமான என்னன்னா, நம்ம பள்ளிக்கு வரும்போது நமக்கு வாட்னி ஆசிரியராக பணியாற்றிய திரு முருகன் சார் அவர்கள் புதுப்பட்டி ஸ்கூல்ல வளர்ந்தார். அவர்களுடைய பள்ளிக்கூடத்துல நான் வரலாற்று ஆசிரியர், என்னுடைய ஆசிரியர் எனக்கு தலைமை. அந்த ஒரு பெரும் மதிப்பும் நமக்கு எப்படி உண்டு. அந்த உண்மையிலே மனமகிழ்ச்சியோடு இருக்கிறது.
சரி வாய்ப்பு நன்றி விடுகிறேன். எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, பேரு கல்வின் யாழி. என்னுடைய மனைவி வந்து சுபா, எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். திருப்பூர்ல வந்து அரசு உயர்நிலைப்பள்ளியில சமூக அறிவியல் பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி கொண்டது. ஏதாவது சம்பந்தம் நன்றி.